படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க. நலனோட அந்த டைரக்ஷன் தெரிஞ்சிச்சு. ஸ்லோவாக தான் இருந்துச்சு, பட் எங்கேஜிங்காக வச்சிருந்தாரு ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக. இன்டர்வல் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டோட முடிச்சிருந்தாங்க. ஓகே, படம் நல்லா இருக்கு. இந்த வருஷத்தோட 2026ஓட பெஸ்ட் படமா இருக்க போகுது, சூப்பர் ஹிட் போல அப்படின்னு சொன்னா, அந்த இன்டர்வல்ல வச்சு அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. சத்யராஜ், கீர்த்தி செட்டி எல்லாரும் நல்ல கேரக்டர் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ சத்யராஜ் ஒரு நல்ல வில்லனா வந்து ஸ்டார்ட் பண்றாரு. போக போக இன்னும் நல்லா பயங்கரமா காமிச்சிருந்திருக்கலாம். கீர்த்தியும் சரி பேய் ஓட்டுற கேரக்டர் காமிச்சிருந்தாங்க, அது இன்னும் பெட்டரா காமிச்சிருந்திருக்கலாம். பட் இந்த ஃபேண்டசி எலிமெண்ட் எம்ஜிஆர் சார் நிறைய காமிக்கணும், அவர் சண்டைங்க காமிக்கணும், அவர் பேச்சை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கேரக்டர் வெயிட்டேஜ்லாம் அப்படியே குறைச்சிட்டாங்க. கருணாகரன்லாம் செம்ம ஆக்டர், அவருக்குலாம் ரோலே இல்லை. திலக்கும் நல்லா நடிப்பார், அவருக்குலாம் ரோலே இல்லை. ஏன் அப்படி பண்ணிட்டாங்கன்னு நிஜமா தெரியல. 2 hours 9 minutes படம் தான், பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை கொஞ்சம் ஓவர் டூ பண்ணதுனால கொஞ்சம் லேக் அடிக்கிற ஃபீல் வருது. 2 மணி நேரம் 2 hours 9 minutes தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பிரிஸ்கா நல்லாவே இருக்கு. ஒரு சூப்பர் ஹிட்டா இருக்க வேண்டிய படம் அப்படின்னு யோசிச்ச படம். செகண்ட் ஹாஃப்ல அந்த லேக் பிளஸ் அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை வந்து ஓவர் டூ பண்ணதுனால படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியா மாறி. ராஜ்கிரண் வந்து அவர் கொடுத்த கேரக்டர் அந்த ரொம்ப இப்பதான் தெரியுது நமக்கு. எல்லாரும் வந்து நல்ல பயங்கரமா இருந்த மனுஷன் ஒரு பயங்கரமான வயசான ரோல் பண்ணியிருக்காரு. கொடுத்த சின்ன ரோல் தான் அவர் பாயிண்டா இந்த நல்லா பண்ணிட்டு போயிருக்காரு. எக்ஸ்பெரிமெண்டல் தான் இதையும் வந்து, அது எக்ஸ்பெரிமெண்டல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் காமிக்கிற விஷயம். ஏன்னா வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன்லாம் வந்து நம்ம ஒரு லாஜிக்கா பார்த்தா எல்லாமே வந்து இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தோணும். வெள்ளைக்காரன் பண்ண தப்பு கிடையாது, நம்ம பண்ண தப்பான்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நிறைய காமிச்சிருந்துக்கு வேணாமோ. நம்ம மக்கள் வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். ஒரு பாட்டு, ஒரு குத்து டான்ஸ், அப்புறம் வந்து கஞ்சா அப்படி எப்படின்னு காமிச்சிருந்தாங்கன்னா அந்த மக்கள்லாம் வேற கை தட்டுறாங்க. இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லும் போது எம்ஜிஆர் பேசும்போது ரத்தமான தாக்குதமே அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற பசங்கள்லாம் வந்து போன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தன் அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலையா. அவர் பேசாமல எம்ஜிஆர்னா யாரும் தெரியாதுப்பா, அந்த ஏடிஎம்கேல எங்கேயோ பார்த்திருக்கோம் அப்படின்னா யோசிக்கிறவங்களுக்கு அவரை பத்தி ரொம்ப காமிச்சிருக்க வேணாமோ. கரெக்ட் தான், பட் ஓவர் ரொம்ப பண்ணிருக்க வேணாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. மியூசிக் செம்மையா பண்ணியிருந்தாரு. பாசிட்டிவ் தான், ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சனாவோட மியூசிக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டர்ல ஒரு நல்ல சாங்ஸ் வைப் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிஜிஎமும் வந்து இறங்கி செம்மையா செஞ்சிருக்காரு. ஒரு சூப்பர் ஹிட்டா இருக்க வேண்டிய படம். இந்த பிரச்சனை செகண்ட் ஹாஃப் பிரச்சனைனால ஒரு ஒன் டைம் வாட்ச் படம் நல்லா இருக்கு. ஆமா, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸ்டோரி வைஸ் ஒரு பழைய காலத்துல உண்மையான ரியல் எம்ஜிஆர் இருந்தார். இப்ப அந்த எம்ஜிஆர் இல்ல. இப்ப அந்த எம்ஜிஆர் இருந்தா நல்லா இருக்குமா, அதுதான் இந்த படம். காமெடி அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகல, ஆனா கார்த்திகோட மேனரிசம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து அவர் 2 கேரக்டரா மாறிக்குள்ள எம்ஜிஆர் கார்த்திக் மாறி மாறி பண்ணும்போது அது நல்லா இருக்கு. ராஜ்கிரண் அஸ் யூஷுவல் அவர் வந்து வடிவாவே நடிச்சிருக்கார். சூப்பரா நல்லா பண்ணிருக்காரு. சத்யராஜ் அவ்வளவுக்கு இல்ல, சூதுகவ மாதிரி இல்ல. ஆனா சூதுகவம்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட், ஒரு சப்ஜெக்டுமே இல்ல, என்டர்டைன்மெண்டாவே இருக்கும். ஆனா இது வந்து அப்படி இல்லை, இது ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரியே இருக்குது. ஒரு பழைய காலத்துல நல்ல எம்ஜிஆர் காலத்துல ஒரு நல்ல அரசியல், நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தது. இப்ப இல்ல. இடையில வந்து இந்த அரசியல், கொள்ளையடிக்கிறது, இந்த லஞ்சம், இந்த ஊழல் எல்லாம் இருக்குது. இப்ப ஒரு புது எம்ஜிஆர் வந்தா எப்படி இருக்கு? எனக்கு ஏதோ அதை விஜய் வச்சு சொல்ற மாதிரி இருக்குது. அதாவது விஜய் வந்தா அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும். அதான் அந்த புது எம்ஜிஆர் மாதிரி காட்டுறது வந்து விஜய் காட்டுறாங்களோ தெரியல. கடைசியில முடிவுல கூட ஆரம்பம் வந்து வருது. ஆரம்பம் அந்த லோகோ வந்து விஜய கொடி மாதிரியே இருக்குது. அந்த மஞ்சள் சோப்லயே போட்டிருக்காங்க. இது சொல்ல தெரியல. என்னடா எம்ஜிஆர் அவங்க கேரளா மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மதியழகன் வந்து ஒரு காமன் மூவி, அது எல்லாருமே பார்க்கக்கூடிய மூவி. அது வந்து ஹிந்தியில இட பண்ணாலும் புரியும், ஹிந்தி மக்களுக்கு, தெலுங்கு மக்களுக்கும் புரியும், மலையாள மக்களுக்கும் புரியும். ஆனா இது வந்து புரியுமா புரியலன்றது தெரியல. எம்ஜிஆர் இப்ப இருந்தா நல்ல சொல்ல வராங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வந்தா நல்ல தான் சொல்ல வராங்க. அது எம்ஜிஆர் கேரக்டரா கார்த்திக் மாறி மாறி செய்வார். எம்ஜிஆர் கேரக்டர் போயிரும். அதுக்கு பிறகு ரியல் கார்த்திகே எம்ஜிஆர் மாதிரி மாறுறதுக்கான அந்த வாய்ப்பு முடிக்கிறாங்க. அப்படித்தான் கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. அப்ப சோ எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளு தேவை இந்த தமிழ்நாட்டுக்குன்றதான் இந்த மெசேஜ். பொங்கல் வின்னராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பொங்கலுக்கான ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. படத்துல பிடிச்ச சீன் வந்து கார்த்திக் வந்து இந்த மாறி மாறி எம்ஜிஆர் கேரக்டர், கார்த்திக் கேரக்டர், எம்ஜிஆர் கேரக்டர் அது மாறி மாறி செய்யறது நல்லா இருக்கு. அந்நியன் வேற, இது வேற. அது வேற கேட்டகரி.
அது வேற கிடையாது. அவளுக்கு வித்தியாசம் தெரியாம இல்ல, ஆனா வித்தியாசம் தெரியுது வடிவாவே.